அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? நாள்தோறும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். ஏன் வாட்டமாக இருக்கிற? எதுக்கு கவலையாக இருக்கிற? எதை குறித்து நீ கவலைப்படுற? எதை குறிச்சும் கவலைப்படாத. நீ கவலைப்படாதனால் உனக்கு ஆக போகிறது என்ன என்று கேட்கிறார். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை சொல்லுங்க? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்யா எழுதிய நூல் அதிகாரம் 63 இறைவார்த்தை 7-9 முடிய. ஆண்டவரின் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து அவருக்கு புகழ் சாற்றுவேன். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார். தம் இரக்கத்தையும் பேரன்பையும் முன்னிட்டு இஸ்ராயல் குடும்பத்தாருக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார். ஏனெனில் மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் அவர்களின் மீட்பரானார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்கள் மீட்பரானார். தூதரோ வானதூதரோ அல்ல, அவரோடு அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். துன்பம் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார். நாம் துன்பப்படுறோமா? நாம் துயரப்படுறோமா? வேதனைப்படுறோமா? எல்லாத்திலையுமே அவர் நமக்கு மீட்பராக இருக்கிறார். நம்ம அருகில் இருக்கிறார். நம்மளை கண்கொண்டு காண்கின்றார். நாம் என்னென்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் பேரன்பை நாம் எடுத்திருக்கும் போது, அவர் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லும் போது, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மைகள் செய்தார் என்று சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாமும் ஆண்டவரை தேடுவோமே. தேடாதவர்கள் மத்தியில் அந்த வார்த்தை வரும்போது நாமும் ஆண்டவரை தேடுவோம். நம் குற்றங்குறைகள் அனைத்தையும் அவரிடம் மன்னிப்பாக கேட்போம். குற்றங்குறை அவர் முன் கொட்டுவோம். அந்த அனைத்தையும் கொட்டும்போது அவர் நம்மளை நிறைவாக மன்னிப்பார். மன்னித்து அவர் நமக்கு நன்மைகள் செய்வார் என்று அவர்கள் நினைக்கும்படி நாம் ஒவ்வொருவரிடமும் உரையாடுகிறோமா? எதை பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறோமா? இல்லை, நம்ம அப்படி பேசவே இல்லை, நாம் புறங்கூறுகிறோமா? அப்படி என்றால் நாம் இறைமக்கள் அல்ல, இல்லையா? ஏனென்றால் அவர் சொல்கிறார், மெய்யாகவே அவர்கள் என் மக்கள், வஞ்சனை செய்யாத பிள்ளைகள். நமக்கு வஞ்சனை தெரியாதான், நமக்கு புறங்கூற தெரியாதான், பொய் சொல்ல தெரியாதான். அவர் சொல்றார் பாருங்க, வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் அவர்கள். அப்போ அவர் எப்படி பாருங்க, நம்மளை எந்த நிலையில் அவர் நம்மளை வைத்திருக்கிறார், எப்படி நம்புறார் நம்மளை. நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? அவர் நம்பும்படி ஒவ்வொரு காரியமும் நாம் செய்கிறோமா? அந்த காரியங்களை அவரை முன்னிட்டு வைத்தே செய்கிறோமா? இல்லை நான் செய்தேன் என்று சொல்லுகிறோமா? நான் என்றால் நாம் எல்லாமே வெறுமைதான். எல்லாமே இறை சித்தம் என்றால் அவரே கூட இருந்து அனைத்தையும் நடத்தி தருவார். தருவாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்து தருவார். ஏனென்றால் அவரே வல்லவராக இருந்து நமக்கு வழிநடத்த பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த காரியங்களில் தான் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். அந்த மகிழ்வு தான் நம்மளை இவ்வுலகத்தில் வாழ வைக்கிறது. இந்த வாழ்க்கை நிறைவாக இருக்க அவரிடம் வேண்டுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாட்கள் அனைத்திலும் உம்மை சார்ந்தே நாங்கள் வாழும்படி தேவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எது வந்தாலும் நாங்கள் நன்றி சொல்லும்படி இந்த நாவை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு புகழ் சாற்றும்படி எங்கள் நாவு இருக்க வேண்டும். அந்த நாவை நீர் தந்த கிருபைக்கு நன்றி வரம்பா. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்மை நினைத்து அதில் நாங்கள் பெருமிதம் கொள்ளும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏனென்றால் உம் வார்த்தைகளை சொல்லும்போது எங்களுக்குள் ஒரு ஊற்றெடுப்பது போல் இருக்கிறது ஆண்டவரே. அந்த மீட்பு எங்களை நிறைவாக வழிநடத்தும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். நீரே எங்களுக்கு மீட்பராக இருந்து எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.